செம்மையா பசிக்குது, கையில் ₹1 காசு இல்லை, ஆனால் வெரைட்டியாக ஃபுட்டு சாப்பிடணும். அன்றைக்கி ஒரு நாள் பெங்களூரில் நைட் டைமில் ஒரு சின்ன ரைடு போயிருந்தேங்க. அப்போ செம்ம பசிங்க, என்னடா பண்ணுறது, கொலை பசியாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துனே இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு சின்ன வீடியோ பார்த்தேங்க. நம்மளும் இன்னைக்கு புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஊர் பேர் தெரியாத ஒரு கல்யாணத்தில் போயிட்டேங்க. அந்த கல்யாணத்தில் போயிட்டு பார்த்தா தான் தெரியுது இது ராஜஸ்தான் கல்யாணம் அப்படின்ட்டு. ரைட்டு வீடு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக சாப்பிட போகிறோம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டேங்க. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விடனாதான். அங்கே போயிட்டு பார்த்தா தான் திருடன் கையில் சாவி கிடைச்ச மாதிரி கம்மியாக பசிக்கிறவங்க கிட்ட மட்டன் பிரியாணி கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவான். அதே சந்தோஷம் தாங்க என் முகத்தில் தெரிஞ்சது. அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் பார்த்தா பாஸ்தா அப்படின்ற ஒரு ஃபுட்டை ட்ரை பண்ணலான்ட்டு அங்கே போயிட்டு அண்ணா பாஸ்தா ஒரு பிளேட்ண்ணா அப்படின்னு கேட்டேன். அவர் கே அப்படின்னு இருந்தார். சரி ரைட்டு, எக் பிளேட் பாஸ்தா டாலோ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்னென்னமோ போட்டு கலக்கி பண்ணாருங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்தா ஒரு பிளேட்டில் கொடுத்துட்டாங்க. அது கொடுத்துட்ட பிறகு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டேன். இனிமே ராஜஸ்தான் ஸ்டைலில் ஃபுட்டு கேப்பியா அந்த மாதிரி இருந்ததுங்க. அது நம்மளுக்கு இந்த பாஸ்தா நார்த் இந்தியன் ஸ்டைலெல்லாம் ஃபிட் ஆகாதுங்க. எங்கப்பா அந்த இட்லிக்காரன், கடைசியில் 2 இட்லி வாங்கி சாப்பிட்டாதாங்க வயிறு ரொம்புது. அதுக்கப்புறமா நிறைய வெரைட்டி ஃபுட்டு கூட ட்ரை பண்ணேங்க. இவ்வளோ தொலைவு வந்துட்டோம், இங்கே நிறைய வெரைட்டி ஃபுட்டெல்லாம் இருக்குது, ட்ரை பண்ணாமல் போனால் எப்படி இருக்கும்?